ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி பக்தர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து சேகரித்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொகுத்து, விசாரித்து, பகுத்தறிந்து, அவற்றை பரிசோதித்த பின்னரே தன் நூலில் அவற்றை இணைத்துள்ளார். இது உமியை நீக்கி அரிசியை பிரிப்பதற்கு ஈடாகும். நாம் ரமண மகரிஷியின் வாழ்க்கை வரலாறு, உபாசனி மகராஜ் மற்றும் ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு, ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் ஆகிய நூல்களை படித்த பக்தர்கள் இவற்றை நன்கு உணர முடியும். நரசிம்ம சுவாமிஜி அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து அதில் ஒருதலை சார்பற்ற செய்திகளை மட்டுமே அறிவியல் முறைப்படி அவர் அவற்றை பகுத்தறிந்து நமக்கு அளித்துள்ளார். இதன் மூலம் அவருடைய அயராத உழைப்பும் நமக்கு புலனாகிறது. நரசிம்ம சுவாமிஜி பக்தர்களின் அனுபவங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கையில் அவர் ஒரு முறை பூனேவை சேர்ந்த ராசனேக்கள், அவர்கள் பாபாவுடன் நெருங்கிய பக்தர்களாக இருந்தவர்கள், அவர்கள் பாபாவின் நேரடி ஆசிகளை பெற்றவர்கள், அவர்களை பேட்டி காணும் பொருட்டு பூனேவுக்கு சென்றிருந்தார். அங்கு எதேச்சையாக பி.ஆர். அவஸ்தி, குவாலியரை சேர்ந்த நீதிபதியான பி.ஆர். அவஸ்தி அவர்களின் மகனான நாராயண் புருஷோத்தமன் அவஸ்தி அவர்கள் அங்கு வந்தார். அவர் தன்னுடைய தந்தையிடம் நரசிம்ம சுவாமிஜியை கூட்டிச் சென்றார். பி.ஆர். அவஸ்தி அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியின் இந்த சேவையை குறித்து தெரிந்து கொண்ட பின் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவரால் இயன்ற அனைத்து உதவிகளையும் நரசிம்ம சுவாமிஜிக்கு செய்தார். அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீ சாயிபாபாவுடன் நேரடியாக தொடர்பில் இருந்த 60 பக்தர்களை இவருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் செய்தார். ஓம் சாய்ராம்.